பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து என்சிசி மாணவர்கள் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த முறை டெல்லியில் ரிபப்ளிக் டே குடியரசு தின பரேடில் கலந்து கொண்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வென்றிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு சிறிய பாராட்டு விழா, பரிசு தொகை வழங்குகின்ற விழா, அவங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வருடமும் இல்லாத மாதிரி இந்த வருடம் 2 வருடங்கள் முன்பு ஒரு கோரிக்கை வச்சாங்க என்சிசி மாணவர்கள். சென்ற முறை என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சு. இங்கேருந்து டெல்லிக்கு போறது வந்து மற்ற மாநிலங்கள்ந்து வரும்போது சீக்கிரம் வந்துடுறாங்க, ஃபிளைட் கொடுத்துட்றாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது ட்ரெயினில் போகும்போது கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது, டயர்ட் ஆயிடுறோம், போகிறதுக்கும் வரதுக்கும் 6 நாட்கள் ஆயிடுதுன்னு ஃபிளைட் விமான வசதி செஞ்சக்கூடிய ஏற்பாடு சொன்னாங்க. முதலமைச்சர் அந்த கோரிக்கையை சொன்னோன்னே உடனே நிறைவேற்றி கொடுத்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து மாணவர்களும் அந்த ட்ரெயினர்ஸ் அவங்க எல்லாருமே ஆபீசர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபிளைட்ல வச்சு வந்திருக்கிறாங்க. அதற்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி பல்வேறு பதக்கங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதற்கு இந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக உண்மையாக கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக அரசு வந்து நிச்சயமா ஆக்ஷன். பெரியார் மண்ணல்ல, பெரியாரை ஒரு மண்ணதான் அப்படின்னு தொடர்ந்து சீமான் பேசிட்டு வராரு. அவருக்கு நான் பதில் சொல்றதே